ஆஃப்டர் டெலிவரி இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு மினி விளாக். செகண்ட் ட்ரைமஸ்டர் வரைக்குமே நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் தேர்ட் ட்ரைமஸ்டர் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா என்னால் சரியாக வீடியோஸில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. சரி ஓகே டெலிவரிக்கு அப்புறம் பார்த்துக்கலான்னு அப்படியே வந்து விட்டுட்டேன். டெலிவரிக்கு அப்புறமா இப்போ எனக்கு கொஞ்சம் ஹெல்த் எல்லாமே ஓகே ஆகிடுச்சு. ஸோ அகைன் மினி விளாக்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு இன்றைக்கி தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். அது கூடவே மொச்சக்கொட்டை, கத்திரிக்காய், அதுக்கப்புறம் வாழைக்காய் எல்லாமே கட் பண்ணி போட்டு பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி கருவாட்டில் பார்த்தீங்கன்னா பால் சுறா வந்து எடுத்திருக்கேன். இது மில்க் செக்ரேஷனுக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொன்னதுனால இன்றைக்கி இது வந்து பண்ணலான்னு அதை தான் வந்து எடுத்திருக்கேன். அதனால் வந்து சுடுதண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணோம் அப்படின்னா உப்புமே வந்துட்டு கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறமா நல்லா க்ளீன் ஆகியுமே வந்துடும். நான் இன்றைக்கி மண் சட்டியில் தான் வந்து பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு தாளிப்புக்கு எல்லாமே சேர்த்துட்டு வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கிற வெஜிடபிள்ஸுமே சேர்த்து நல்லா வந்துட்டு வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து புளி தண்ணியிலே மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், உப்பு எல்லாமே சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். பூண்டு பார்த்திங்கன்னா மறந்துட்டேன், லாஸ்ட்டாக தான் வந்து சேர்த்தேன். அதுக்கப்புறமா குழம்பு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வந்து கொதிக்க விட்டதுக்கப்புறமா கருவாடு சேர்த்து இறக்கணும் அப்படின்னா சூப்பராக கருவாடு குழம்பு வந்து ரெடி ஆகிடும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி எண்ணெய்லாம் கம்மியாக சேர்த்து தான் வந்து பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.